சப்கோ நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் வந்து தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு வந்து ஃபஸ்ட் லெவலுக்கு ஃபுல்லாக நாங்கள் மாடல் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் போட்டிருக்கோம். வித் வந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ லாஸ்ட் டைமில் வந்து நாங்கள் வந்து 3 கொஷின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் போடுறோம். 3 பார்ட்டாக போடுறோம் ஒரு கொஷின் பேப்பரும். மொத்தம் வந்து இதில் டோட்டலாக வந்து 9 வரும். அந்த 9 நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எழுதி பாருங்கள். அந்த கொஷின் தான் திரும்ப திரும்ப வருது. இந்த 9 நீங்கள் ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து 90 மார்க் வரும். 12th रोमन கின்கின் 4 பிரச்சனைக்கு புத்தர் ஏக்கு வாக்கியமே லிக்கியே. இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து ஒரு வாக்கியத்துலேருந்து எழுதி சொல்கிறாங்க. மொத்த டோட்டலாக பார்த்தீங்களா இங்கே 4 வினாக்களுக்கு மட்டும் விடை எழுதி சொல்கிறாங்க. மொத்தம் டோட்டலாக அதில் 8 கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வந்து 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. ஃபஸ்ட்டு வந்து கிஷான் ககாம் கர்த்தேகை ரகத்தேகை. கிஷான் வந்து எங்கே வசிக்கிறார்? ரகத்தே அப்படின்னா வசிக்கிறது. விவசாயி எங்கே வசிக்கிறார்? கிஷான் காவுமே ரகத்தேகை. அப்போ இந்த ககான்ற இடத்துல வந்து காவுமே விவசாயி வந்து கிராமத்தில் வசிக்கிறார். செகண்ட் ஒன் கோன் ஆபூஷன் பனாத்தேகை. யார் வந்து தங்க வேலை செய்கின்றனர்? சோனார் ஆபூஷன் பனாத்தேகை. சோனார் அப்படின்னா வந்து தங்க வேலை செய்கிறவங்க தான் வந்து ஆபூஷன் சொல்லுவாங்க. தங்க வேலை செய்பவரால் நகையை உருவாக்க முடிகிறது. தேர்ட் ஒன் தூப் சே கோன்சா விட்டாமின் மில்தாகை. தூப்னா வந்து வெயில் அர்த்தம். வெயிலிலிருந்து நம்மளுக்கு என்ன விட்டமின் கிடைக்கிறது? விட்டமின் வந்து வைட்டமின் வந்து வெயில் மூலம் நம்மளுக்கு என்ன வைட்டமின் கிடைக்கிறது? தூப்சே விட்டாமின் டி மில்தாகை. இப்போ தூப்சே அப்படியே பார்த்து எழுதிட்டு இந்த கோன்சான் கேட்டிருக்காங்க. அந்த கோன்சாக்கு வந்து டீன்னு சொல்லி விட்டாமின் எழுதிட்டு டி விட்டமின் நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த டீன்னு எழுதுனா உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். விட்டமின் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து ஒன் கைலரி கிசே ககத்தேகை. கைலரினா கலோரின்னு அர்த்தம். கலோரி எதன் மூலம் கிடைக்கிறது? ஆகார் சக்திக்கு கலோரி ககத்தேகை. ஆகார் சக்தினா வந்து நம்ம வந்து உணவு வந்து நல்ல சக்தி உள்ள உணவு சாப்பிடுவதன் மூலம் நம்மளுக்கு கலோரி கிடைக்கிறது. ஃபிஃப்த்து ஒன் கன்னியாகுமரி பூரானா நாம் கியாகை. கன்னியாகுமரியுடைய பழைய பெயர் என்ன? பூரானா அப்படின்னா வந்து பழைய பெயர்னு அர்த்தம். புராணா நாம் கியாகை. கன்னியாகுமரிக்கா புராணா நாம், இந்த நாம் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு புராணா நாம் வரைக்கும் எழுதிட்டு கீழே வந்து நாஞ்சில் நாடுகை. கன்னியாகுமரியுடைய பழைய பெயர் வந்து நாஞ்சில் நாடாக இருந்தது. சிக்ஸ்த் ஒன் கன்னியாகுமரி கே சமுத்திரதட்டு பர் கிஸ்கா மந்திர்கை. கன்னியாகுமரியின் கடற்கரையில், சமுத்திரதட்டுனா கடற்கரையின் அர்த்தம். கடற்கரை மேல் என்ன கோயில் இருந்தது? கன்னியாகுமரிக்கு சமுத்திர தட்டு பர், இந்த கேள்வியில் பர் வரைக்கும் அப்படியே எழுதிட்டு தேவி கன்னியாகுமரிக்கா மந்திரிகை. அங்கே வந்து தேவியா கன்னியாகுமரியுடைய அம்மன் சிலை கோயில் இருக்கிறது. செவன்த் ஒன் ஸ்கூல் மே படாயி கித்தனை பஜே சுரு ஹோத்திகை. பள்ளியின் படிப்பு எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது? ஸ்கூல் மே படாயி வரைக்கும் அப்படியே எழுதிட்டு இந்த கித்தினேன்ற இடத்துல நீங்கள் வந்து தர்ஷன் போட்டு எழுதிட்டு மீதி பஜ்ஜிலிருந்து அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். பள்ளியின் படிப்பு 10 மணிக்கு ஆரம்பமாகிறது. 8th கொஸ்டின் சாத்திர கித்தினை பஜே கர் ஜாத்தேகை. மாணவர்கள் எத்தனை மணிக்கு வீடு செல்கின்றனர்? பள்ளியிலேருந்து எத்தனை மணி வீட்டுக்கு போகிறாங்கன்றாங்க. அப்போ சாத்திர ஷாம்கோ, நீங்கள் வந்து ஷாம்கோ சக அப்படின்னு எழுதணும். நீங்கள் மாலை 6 மணின்றது ஹிந்தியில் எழுதணும். ஷாம்கோ சக பஜே கர் ஜாத்தேகை. மீதில் வந்து கர்லேருந்து அப்படியே எழுதிக்கலாம். ஷாம்கோ மாணவர்கள் மாலை 6 மணிக்கு வீடு திரும்புகின்றனர். 13 रोमन கின்கின் தோ பிரசன்னைக்கு புத்தர் தீன் வாக்கியமே லிக்கியே. இங்கே வந்து 3 வந்து டீட்டெயில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்தம் வந்து டோட்டலாக அதில் 4 கொடுப்பாங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 4 மார்க்கு. ஃபஸ்ட்டு ஒன் குத்தே கே பாரேமி தீன் வாக்கியம் லிக்கியே. குத்தே அப்படின்னா நாயை பற்றி 3 வாக்கியங்களை எழுதுக. அப்படி அப்போ அதுக்கு வந்து உத்தர்னா பதில்னு அர்த்தம். பக்கத்தில் ஆன்சர் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க. குத்தா படா பவதார் ஜான்தர்கை. வந்து நாய் வந்து வீட்டை காவல் காய்க்கிறது, நன்றியுள்ள விலங்காகவும் இருக்கிறது. வக்கு கர்க்கி ரக்வாலி கர்த்தாக. இது வீட்டையும், அதை கர்னா வீடுன்னு அர்த்தம். இது வீட்டை காவல் காய்க்கிறது. வக்கு பாத்து ரோட்டி और मांस गाता है
அது வந்து பாத்துனா வந்து நாய் வந்து பாத்துனா உணவு சாப்பிடுது, ரொட்டி மற்றும் வந்து மாங்ஸ்னா வந்து மாமிசமும் சாப்பிடுகிறது. செகண்ட் ஒன், காய் கே பாரே மே 3 வாக்கிய லிக்கியே. பசுவை பற்றி 3 வாக்கியங்களை எழுதுக. காய் படி சீதி சாதி ஹோத்தி ஹை. பசு வந்து ஒரு அமைதியான விலங்கு. வகு ஹம்கு தூத் தேத்தி ஹை. அது நமக்கு, ஹம்கின நமக்குன்னு அர்த்தம், அது நமக்கு பாலை தருகிறது. காய் கா தூத் மீட்டா ஒரு புஷ்டிகர் ஹோத்தா ஹை. பசுவினுடைய தூத்துனா பால்னு அர்த்தம், பசுவினுடைய பால் மீட்டான இனிப்பு செய்வதற்கும் சத்துள்ள உணவாகவும் பயன்படுகிறது. தேர்ட் கொஷின், दूसरी मंजिल की दुकानें और कपड़े की दुकानें के बारे में लिखिए. दूसरी मंजिल வந்து செகண்ட் ஃப்ளோர், மஞ்சில் வந்து இரண்டாவது மாடின்னு அர்த்தம். இரண்டாவது மாடியில் அந்த இரண்டாவது மாடி கடையில், துக்கானினா இரண்டாவது மாடி கடையில் வந்து கப்படேக்கி துக்கானே துணி வகைகளை பற்றி ஒரு 3 வாக்கியங்களை எழுதுக. தூசரே மஞ்சில் மீ தவா. இரண்டாவது மாடியில் என்னென்ன இருக்குன்றதை அவங்க எழுத சொல்லியிருக்காங்க, என்னென்ன கடைகள் என்னென்ன கிடைக்குதுன்னு. இரண்டாவது மாடியில் வந்து தவாயினா வந்து மெடிசன்ஸு, பர்தன்னா பாத்திரம், செப்பல், ஷூஸு, ஜூத்தேனா ஷூன்னு அர்த்தம், காலனி, செப்பல்னா காலனி, ஷூத்தேனா ஷூ, ஆதிக்கு துக்கானேகை கிடைக்கின்றன. மெடிசன்ஸு, பாத்திரம், செப்பல், ஷூஸு போன்றவை கிடைக்கின்றன. பச்சோங்கேலியே குழந்தைகளுக்காக காகஜ் நோட்புக்கு அவரு புஸ்தக்கு மில்திகை வந்து பள்ளி மாணவ குழந்தைகளுக்காக நோட்புக்கு, பேப்பர்ஸு, புத்தகங்களும் கிடைக்கின்றன. கப்படேக்கு துக்கானேமே துணிக்கடையில் சல்வார் கமீஜ்னா சட்டை, சாடினா அந்த புடவைகள் மற்றும் காதினா வந்து கதராடை போன்றவையும் கிடைக்கின்றன. फोर्थ क्वेश्चन, कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बन गई. कौन सी घटना எந்த நிகழ்ச்சியில் வந்து காந்திஜிக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மகத்துவபூர்ண அப்படின்னா ஒரு திருப்பம் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டது. மோடினா திருப்பம்னு அர்த்தம். गांधी दक्षिण अफ्रीका में साते समय उनके पास प्रथम होने का டிக்கெட் தான். காந்திஜி வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து அவர் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அந்த டைமில் வந்து டிக்கெட் எடுக்கிற என்ன பண்ணுறாரு, உன்கே பாஸ், அவர் வந்து உட்காந்து போய் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து அவர் வாங்கியிருந்தார். அதான் முதல் வகுப்பு பிரதம் ஷோனி அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருந்தார். ஃபிர்பி டிக்கெட் கலெக்டர் रेल उनकी जाकर बैठकर के लिए कहा. உன்னை டிக்கெட் கலெக்டர் அப்படின்னா டிக்கெட் வந்து செக் பண்ணுற என்ன பண்ணுறாரு, நீ ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடாது, நீ வந்து தேர்ட் கிளாஸில் போய் அங்கே போய் நீ உட்காரு, ஜாக்கர் அப்படின்னா அங்கே போய் நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து அந்த சொல்கிறார் அவர். क्योंकि ஏனென்றால் வே பாரதியந்தே பிரிய சோட்னா உன்கே ஹை. ஏன்னா பாரதியத்திற்கு அங்கே வந்து பாரதிய மக்கள், இந்திய மக்களுக்கு வந்து அங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப வந்து அவங்க கேவலமாக நினைத்தனர். கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்சலிக்கே. சாராம்சம் அப்படின்னா வந்து எஸ்ஏ மொத்தம் வந்து இதில் 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதினா போதும். இதுக்கு வந்து மார்க் வந்து 8 மார்க்கு. ஏற்கனவே நாங்கள் கொஷின் இதில் போட்டிருக்கோம், அங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணால் அதில் கண்டிப்பாக வரும். நாங்கள் தமிழ் மீனிங் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து தூத்துமே பாணி ஏக்தா கா ஃபல் நியாயகி தோ ஐஷா. फिफ्टींथ रोमन किन 5 वाक्यों का अनुवाद பிராந்திய பாஷா மே லிக்கியே. இந்த ஹிந்தியில் வந்து இந்த வாக்கியத்தை கொடுத்துருவாங்க ஹிந்தியில், அதுக்கு வந்து உனக்கு தெரிந்த மொழியில் நீ எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் வேணாலும் எழுதலாம், தமிழில் வேணாலும் எழுதலாம். இதுக்கு மார்க் வந்து மொத்தம் வந்து இதில் 5 மார்க்கில் 8 கொடுப்பாங்க. ஏதாவது 5 மட்டும் எழுதுங்க. ஒன்றுக்கு வந்து இதுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தும் கிதாப் லாவோ. தும்முனா வந்து நீ, கித்தாபுனா புத்தகம், லாவோனா கொண்டு வா. இந்த ஹிந்தி இதை வச்சு கூட நீங்கள் அப்படியே தமிழ் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதலாம்.
நீ புத்தகம் கொண்டு வா. ஆப் யகாங் ஆகியே. ஆப்னா வந்து நீங்கள், யகாங்னா இங்கே, ஆகியேனா வாருங்கள், நீங்கள் இங்கே வாருங்கள். வேலுகர் ஜாத்தா ஹே. வேலு வீட்டிற்கு போகிறான். ஜாத்தான போகிறது, வேலு வீட்டிற்கு போகிறான். 4th ஒன் மை பாட்சாலா ஜாத்தா ஹூ. இப்போ இங்கே மை வந்ததுனால பாருங்க ஹூ வந்திருக்கு. அப்போ தான் அந்த வாக்கியம் வந்து முடிஞ்சதாக அர்த்தம். நான் பள்ளிக்கூடம் போகிறேன். தும் கியா கர் கர் ரகே ஹோ. இப்போ இங்கே தும் வந்து அந்த இடத்துல ஹோ வரணும் வாக்கியத்தில். அதாவது தும் கியா கர் ரகே ஹோ. தும்முனா நீ, கியானா என்ன, கர்னா வந்து செய்கிறது, ரகேகோ நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். 6th வந்து மை கல் பாட் லிக்குங்கா. நான் நாளைக்கு பாடம் எழுதுவேன். இந்த லிக்குங்கான்னு இந்த கா சவுண்டு வச்சு தான் நம்ம வந்து என்ன டென்ஸில் வந்துருக்கிறது வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். நான் நாளைக்கு பாடம் எழுதுவேன். 7th ஒன் வே ஆஜ் காவ் ஜாயேகே. வேனா வந்து பன்மையில் சொல்கிறது, அவர்கள் இன்று கிராமத்திற்கு போவார்கள். 8th ஒன் கோபால் ஆயா. அப்போ கோபால் வந்தான், அவன் ஏற்கனவே வந்துட்டான், அதனால் வந்து இது வந்து பாஸ்ட் டென்ஸில் ஒரு இறந்த காலத்தில் கோபால் வந்தான். இது வந்து லாஸ்ட் ரோமன். 16th கின்கின் சார் வாக்கியோங்கா அனுவாது ஹிந்தி மே லிக்கியே. இங்கே இந்த வாக்கியத்தை வந்து ஹிந்தியில் தான் வந்து நீங்கள் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஹிந்தி மேலே ஹிந்தியில் தான் நீங்கள் வந்து எழுதணும். இதுக்கு மார்க் வந்து 8 மார்க்கு. அவங்க 8 கொடுப்பாங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. ஹிந்தியில் எழுதுனால 2 மார்க்கு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே தமிழ்லையும் கொடுத்துருவாங்க, ஆங்கிலத்திலையும் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எழுதலாம். இப்போ சிட் ஹியர் இங்கிலீஷில் இருக்குது. அப்போ இங்கே உட்கார், இதை வச்சு நீங்கள் அழகாக நீங்கள் எழுதலாம். இப்போ வந்து இங்கே அப்படின்னா யகாங், உட்கார்னா வந்து பைட்டோ, அப்போ யகாங் பைட்டோ. அப்போ ஷிட்டுனாலும் வந்து யகாங் வரும், ஹியர்னா இங்கேன்னு வரும். ஹியர்னா இங்கே, ஷிட்டுனா உட்கார், அப்போ யகாங் பைட்டோ. 2nd ஒன் யூ ப்ளீஸ் கம் இன். நீங்கள் உள்ளே வாருங்கள். அப்போ நீங்கள் அப்படிங்கும்போது ஆப்பு, உள்ளே அப்படின்னா அந்த, வாருங்கள் அப்படிங்கும்போது ஆகியே. இதுதான் வந்து கரெக்டான. நீங்கள் உள்ளே வாருங்கள். 3rd ஒன் ஹீ ரைட் த லெசன். அவன் பாடம் எழுதுகிறான். அப்போ ப்ரெசன்டென்ஸில் கொடுத்துருவாங்க, வகு பாட்டு லிக்தாகும். 4th ஒன் தி ஹார்ஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட். குதிரை வேகமாக ஓடுகிறது. அப்போ குதிரை கோடா வேகமாக, தேஜ் தௌடுதா அப்படின்னா ஓடுகிறது, தௌடுதாகை, கோடா தேஜ் தௌடுதாகை. 5th ஒன் தி சர்வன்ட் இஸ் கோயிங் டு த மார்க்கெட். வேலைக்காரன் கடைவீதிக்கு போய் கொண்டிருக்கிறான். அப்போ வேலைக்காரன் நவுக்கர், பாஷார் ஜா ரகை. வி ஷால் ஒர்க் இன் த ஃபீல்டு. நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோம். பகம் பாகுமே காம் கரேகா. 7th ஒன் ஐ ஷால் ப்ளே இன் த ப்ளே கிரவுண்டு. நான் மைதானத்தில் விளையாடுவேன். மைதான் மே கேளுங்கா. 8th ஒன் கோபால் பிராட் எ புக். கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். கோபால் ஏக்கு புஸ்தக்கு லாயா. நாங்கள் வந்து மொத்தம் வந்து 3 பாட்டாக போட்டிருக்கோம். அந்த 3 பாட்டு வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த 3 செட்டு நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு இந்த கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட்டு மாதிரி எழுதி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, தன்யவாத்.